தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 15-16 இடங்கள்ல தேர்தல் புறக்கணிப்பு அப்படின்னு சொல்லி பல கிராமங்கள், ஏகனாபுரம், அதுக்கப்புறம் இங்க திருவண்ணாமலையில இப்படி பல இடங்கள்ல தேர்தல் புறக்கணிப்பை எப்படி பார்க்கறது? அரசியல் பேசலாம்ல. இங்க தமிழ்நாட்டில் ஆளுகின்ற திமுக ஆட்சி மீதும் அவர்கள் எல்லா இடங்கள்லயும் மக்களை பணம் கொடுத்து விலைக்கு வாங்குவது எதிராக மக்கள் இந்த மாதிரி தேர்தல் புறக்கணிப்பை செய்யறாங்க. இவங்க பணம் கொடுக்கறத தேர்தல் அதிகாரிகள் தடுக்காம இருக்கிறதுனால மக்கள் ரொம்ப இந்த தேர்தல் நடைமுறையிலேயே நிறைய பகுதிகளில் மிகவும் அதிருப்தியில் இருக்காங்க. இப்போ உங்க தொகுதியில தேனியில ஒரு 20 இயர்ஸ் கழிச்சு நீங்க அங்க போட்டிடுறீங்க. 3 பேரும் ஏதோ ஒரு விதத்துல அதிமுக இருந்து சென்றதுனால அந்த பிரச்சனை அப்படின்றது இருக்கா? என்ன? எந்த பிரச்சனையும் இல்லை. அது அம்மா அவர்கள் உயிரோடு இருந்த வரைக்கும் அது அதிமுகவுடைய தொகுதிங்கிறது. நீங்க அந்த கேள்விக்கு தானே வர்றீங்க. இப்ப அதெல்லாம் கிடையாது. அது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட கோட்டையாக மாறிவிட்டது. சென்னையில வாக்கு சதவீதம் தொடர்ந்து குறைவா இருக்குது. 40-42% இருக்குது 3 மணி வரைக்கும். இது வரைக்கும் வாக்களிக்காதவங்களுக்கு ஒரு வேட்பாளராக நீங்க உங்களோட கோரிக்கை? 100% அவங்க தமிழ்நாட்டு மக்கள் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றினால்தான் மத்தியில மீண்டும் பிரதமராக திரு மோடி அவர்கள் வருவதுதான் நாட்டுக்கு நல்லது. அதுவும் சென்னை போன்ற மாநகரத்தில் மக்கள் அவருக்கு மிகவும் ஆதரவாக இருக்கிறார்கள் என்பது தெரியும். அவர்கள்லாம் வாக்களித்தால்தான் இந்தியாவின் வளர்ச்சிக்காக மீண்டும் மோடி அவர்கள் பிரதமராக வருவதற்கு அது நல்ல வாய்ப்பையும் நல்ல ஒரு சிக்னலையும் தரும்.